கோவையில் கஞ்சா போதையில் கத்தி அரிவாளுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகே சண்முகசுந்தரம் என்பவரது வீட்டில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா வாடகைக்கு வசித்து வந்தார். சிவாவின் பிறந்த நாளை கொண்டாட அவரது நண்பர்கள் ஹரிஹரன், முத்துவேல், சங்கர், ராஜா, முருகன் ஆகியோர் வீட்டில் மது அருந்தியதுடன் கஞ்சா புகைத்துள்ளனர். தொடர்ந்து அதிக சத்தம் எழுப்பி ரகளையில் ஈடுபட்டதால் சண்முகசுந்தரம் அவர்களை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மறுநாள் மதியம் சிவா வேலைக்கு சென்ற நிலையில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அங்கு வந்த அவரது நண்பர்கள் 5 பேர் சண்முகசுந்தரம் மற்றும் அவரது மனைவி பூர்ணிமா மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனை தடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் ஷியான் என்பவரையும் துரத்தி வெட்டியுள்ளனர். மேலும் சாலையில் நடந்து சென்ற பெண்களை தாக்கியவர்கள் அங்கிருந்த வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள், கார், இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 8 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் போதை இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை பாஜக எதிர்க்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது தனக்கு பிடிக்கவில்லை என்று துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று துக்ளக் இதழின் 52வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். அண்ணாமலை கூறியதையும் குருமூர்த்தி கூறியதையும் தற்போது பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தி மொழியை திணிப்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது என்பதை மிக தீர்க்கமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்வது எங்களுடைய கடமை. மத்திய அரசுக்கு சில தோல்விகள் இருக்கின்றன, அதையும் கூற வேண்டும். ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒன்று நடக்கல, ஆனால் ஹிந்தி திணிப்பு என்று பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது. மத்திய அரசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை பேசியது எனக்கு பிடிக்கல. ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் என்று கூறினார். அவசியமே இல்லை. ஹிந்தி திணிப்பே நடக்கல. ஹிந்தி திணிப்பை நாம் எதிர்ப்போம் என்று கூறுவதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆகியது. பிஜேபி அந்த தவறை செய்யக்கூடாது, ஹிந்தி நாம் படிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும். மத சுதந்திரம் இல்லை, வெறுப்பு அரசியல், இதெல்லாம் மோடி எதிர்ப்பு, மோடி துவேஷம். இதற்கு எதிராக மத்திய அரசு எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து உண்மையை கூற வேண்டுமோ அதில் தோல்வி அடைந்திருக்கிறது.